நம்ம நெக்ஸ்ட் லெசன் போகிறதுக்கு முன்னாடி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சரை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம இப்போ ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஃபைல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணோம். index.js அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணுறதுக்கு PowerShell அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணோம். அதில் போயிட்டு node.js அப்படின்னு நம்ம ரன் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக டே டு டே லைஃப்பில் நீங்கள் கோடிங் பண்ணும்பொழுது அடிக்கடி நீங்கள் PowerShell அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுவீங்க. அதாவது PowerShellங்கிறத விட அதை நம்ம டெர்மினல்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டெர்மினல் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்டர்னலாக போய் அக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக விஷுவல் ஸ்டுடியோ கோடே என்ன பண்ணுது அப்படின்னா, இன்பில்ட்டாகவே வந்து ஒரு ஆப்ஷன் நமக்கு தருது. என்ன இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனுவில் டெர்மினல்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதிலே ஒரு ஆப்ஷன் வரும், நியூ டெர்மினல் அப்படின்ட்டுன்னு. நீங்கள் அந்த நியூ டெர்மினல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த PowerShell வந்து இங்கேயே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து நோட் index.js நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் இங்கேயே அவுட்புட்டை பார்க்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸ்லாம் வந்து தனியாக PowerShell ஓப்பன் பண்ணாமல் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளாரையே வந்து PowerShell ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.